Taste the Daily. அண்மை செய்தி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து சென்னை ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் MP பாலகங்கா ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. மஞ்சுளா வணக்கம். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை சீர் செய்யும் பணியில் இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியலில் அதிக அளவில் இறந்தவர்கள் பெயர்களும் அதே போன்று குடிபெயர்ந்தவர்கள் பெயர்களும் லட்சக்கணக்கில் இருப்பதால் ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. இதில் நடைபெறும் குளறுபடிகள், எது போன்ற முறையில் தேர்தலை வாக்காளர் பட்டியலை சீர் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு முறையும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி குமரகுருபரன் தலைமையில் மாவட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 3வது கட்டமாக நடைபெறும் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர்களான ஜெயக்குமார், பாலகங்கா, அதே போன்று பாஜக சார்பில் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 2 பேர் என கட்சிக்கு 2 பேர் வீதம் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகளில் நடைபெற்று வரும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் நடைபெறும் குளறுபடிகள், ஆளும் திமுகவினர் மேற்கொண்டு தலையீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அதிமுகவினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை BLO எனப்படும் பூத் லெவல் அதிகாரிகள் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவத்தை கொடுத்து வாக்காளர்களிடம் நேரடியாக பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை பெற வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் விதியாக உள்ள போது, ஒவ்வொரு தெருமுனையில் அமர்ந்து கொண்டு அந்த பூத் லெவல் அதிகாரிகள் தெருமுனையில் அமர்ந்து கொண்டு அவற்றை திமுக நிர்வாகிகளிடம் கொடுத்து அவற்றை பூர்த்தி செய்து வருமாறு அவர்கள் அளிப்பதாக எழுந்த புகார்கள் அனைத்துமே தற்போது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அதிமுகவினர் முன்வைத்து வருகின்றனர். இதுபோன்று குளறுபடிகளை நடைபெறாமல் தடுத்தால்தான் உண்மையாக ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை நடத்த முடியும். இல்லையென்றால் ஏற்கனவே உள்ள இறந்தவர்கள் வாக்காளர்கள், அதே போன்று குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர்கள் என அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்படாமல் பழைய வாக்காளர் பட்டியலின் முறைப்படியே இந்த தேர்தலும் நடந்துவிடும். அதனால் உண்மையான ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடைபெறாது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் முன்வைத்து வருகின்றனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.